ஏகாதசி அன்னைக்கு ஏன் விரதம் இருக்கிறோம்? ஃபுல் டே விரதம் இருக்கிறது. வெவ்வேறு விதமாக விரதம் இருக்கிறாங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தண்ணி கூட வாயில் படாமல் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையும் தாண்டி வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப ஹெவியான கிரெயின்ஸாக இல்லாமல் மண்ணுக்கு அடியில் வேற பொருட்களை மட்டும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படி நிறையா விதமாக விரதம் இருக்குது. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும், ஏன் சூஸ் பண்ணணும்? ஏகாதசி அப்படின்றது நம்ம பக்தி மூலமாக ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு சயின்ஸ் நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு விரதம் நம்ம ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுவும் பர்டிகுலர்லி ஏகாதசி அப்படின்றது பௌர்ணமியிலிருந்து 11th டே, அமாவாசையிலிருந்து 11th டே, கிருஷ்ண பக்ஷத்தோட 11th டேவும் சுக்லபக்ஷத்தோட 11th டேவும் ஏகாதசி. என்ன இங்கே நடக்குது அப்படின்னா, மூன் இருக்கு இல்லையா, மூனோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் எலிமெண்ட்ஸ் மூவ் ஆகும். ஹை டைடு இருக்கும் அமாவாசை டைமில், பௌர்ணமி டைமில் கடலில் ஹை டைடு இருக்கும். கடலுக்குள்ளே போக மாட்டாங்க. 70% வந்து நீர் தத்துவம், பூமியோட 70%, பாடியோட 70% நீர் தத்துவம் தான். இந்த நீர் தத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி யோகிக் சயின்ஸில் சொல்கிறாங்க. இதனால் டைஜஷன் குறையும், அஃபெக்ட் ஆகும், மனசு அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி யோகிக் ட்ரெடிஷனில் ஒரு பிலீஃப் இருக்குது. சயின்ஸில் வந்து மூனோட மூமெண்ட்டுக்கு கடலில் தண்ணி மூவ் ஆகலாம், உடம்புல வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் 1% தான் இருக்குது, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மனம் அப்படின்றது நீர் தத்துவம், சந்திரன் நீர் தத்துவம். இந்த மனசில் நிறையா மாற்றங்கள் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதா அப்படின்னு கேட்டால், அது மட்டும் தெரிஞ்சவங்க அதை மட்டும்தான் செய்கிறாங்க. சாமி கும்பிட்றாங்க, ஸ்லோகம் பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ப்ரேயர்ஸை அவங்கவுங்க பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போது முறையாக பயிற்சிகளை கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அன்னைக்கு நம்ம ஒரு 24 hours ஃபுல்லாக ஒரு விரதம், மாதத்தில் ஒரு ஏகாதசி இல்லாட்டி 2 ஏகாதசியும் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான ஒரு விரதத்தை இருந்துக்கிட்டு தண்ணி மட்டும் குடிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் இளநீ, லெமன் வாட்டரு இந்த மாதிரி சேர்த்திக்கும் போது நம்ம பாடி செல்ஸ் ஆக்சுவலாக 16 hours மேலே நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது, எந்த ஒரு ஃபுட்டும் கேலரிஸும் உள்ளே போட்டுக்காமல் இருக்கும்போது ஆட்டோஃபேகி அப்படின்ற ஒரு மோடுக்கு போகுது. இந்த ஆட்டோஃபேகி அப்படின்றது செல்ஸ் வந்து தன்னைத்தானே ரெஜுவனேட் பண்ணிக்கக்கூடிய, தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு போகுது. சயின்ஸ் வந்து ஆட்டோஃபேகின்னு சொல்லுது. நம்ம சித்தர்கள் சொன்னது சோதனா அப்படின்வாங்க. சோதனா, பியூரிஃபிகேஷன் அப்படின்வாங்க. நிறையா மெஷின்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. பட் அன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸ்டில் அவங்களோட அந்த ஞானத்துலேருந்து அவங்க அதை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆட்டோஃபேகி ஸ்டேட்டுக்கு நம்ம ரொம்ப நாள் வேண்டாம், ஒரு 48 days நீங்கள் நான் சொல்கிற ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த 48 daysக்கு 3 ஏகாதசி வரும். இந்த 3 ஏகாதசிக்கு இந்த 24 hours ஃபாஸ்டிங், இது ஒன்று. இந்த ஆட்டோஃபேகி மூலமாக உங்களோட செல்ஸ் வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஹீல் பண்ணிக்கிறத அடுத்தது மெயின்டைன் பண்ணுறது. இது எப்படி? இப்போ ஃபுட் ஹேபிட்க்கு வர நம்ம எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிடணும், எந்த மாதிரி சாப்பிடணும், எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னா டைமிங் வச்சு சாப்பிடணும். அப்படின்னா இப்போ நிறையா பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லுவாங்க. பசிச்சா சாப்பிடக்கூடிய டைமிங் வந்து எல்லாத்துக்கும் அமையாது. ஒர்க்கில் இருக்கிறவங்க அந்த டைமுக்கு தான் சாப்பிட முடியும், ஸ்கூலுக்கு போகிறவங்க அந்த டைமுக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ நம்ம சாப்பிட்றதோட இன்டர்வலில் குறைஞ்சபட்சம் ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் ஒரு 5 to 6 hours கேப் வச்சிடணும். இந்த கேப் இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்டு 15 minutesல ஆக்சுவலாக இன்சுலின் அப்போ தான் அதோட சுரப்பை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அது அதிகமாகி ஒரு 1 hourங்கும் போது அது பீக்குக்கு வந்துடும். பீக்குக்கு வந்தது 3 மணி நேரம்ன்றப்ப தான் பேஸ் லைனுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு 3-4 hours ஆகும். அந்த 3-4 hours பேஸ் லைனுக்கு வந்த உடனேயும் நம்ம சாப்பிடாம இன்னொரு 1 hour 2 hour கேப் விட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம இடையிலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஃபாஸ்டிங்கை நம்ம செல்ஸுக்கு கொடுக்குறோம். இன்னொன்று, பாடி கொஞ்சம் பேஸ் லைனில் கொஞ்சம் நேரம் இன்சுலின் மெயின்டெனன்ஸில் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு பதிலாக இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சு.
காலையில் 9 மணிக்கு சாப்பாடு, 11 ஓ கிளாக் ஸ்நாக்ஸு, திருப்பி 1 ஓ கிளாக் சாப்பாடு. இன்சுலின் பேஸிக்கே வராதே, மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி மேலேயே நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா செல்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக மாறி உடம்புல கொழுப்பு வருது. இதுக்கெல்லாம் காரணமும் இதுதான். ஸோ பேஸாக வந்து நீங்கள் ஒரு 5 to 6 hours கேப் வச்சுக்கோங்க. காலையில் சாப்பாடுங்கிறது முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ்டாக, நிறையா சுகர் எல்லாம் இல்லாமல் பேலன்ஸ்டான ஃபுட்டாக சாப்பிடணும். மத்தியானம் ஆக்சுவலாக சூரியன் ஹையில் இருக்குது. அக்னி தத்துவம் வந்துட்டு இங்கே எப்போ ஹையாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் ஜட்டரா அக்னி ஹையாக இருக்கும். ஜட்டரா அக்னி அதுதான் வந்து டைஜஷனுக்கு காரணமானது. இந்த ஜட்டரா அக்னி ஹையாக இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்லாம், டைஜஷன் நடந்துடும். மத்தியான சாப்பாடு அப்படிங்கிறது இந்த 5 to 6 hours கேப்பில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த மீல் வந்துட்டு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுன்றது தான் வந்து ஆயுர்வேதா சொல்லுது. பட் சூரியன் மறைஞ்சதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் அப்படின்னா இன்றைக்கி ப்ராக்டிக்கலி அது எத்தனை பேர்த்துக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. நிறையா பேர் ஒர்க்கிங் டைம் 12 மணி வரைக்கும் இருக்கலாம், ஒர்க்கிங் டைம் இல்லாட்டியும் ஸ்க்ரோலிங் டைம் 12 மணி வரைக்கும் இருக்கலாம், 2 மணி வரைக்கும் இருக்கலாம். ஒர்க்கிங் டைம் ஐ எம் நாட் கமெண்டிங் எனிதிங், பட் ஸ்க்ரோலிங் டைம் இஸ் கில்லிங் ஆர் செல்ஸ். நம்மளோட மனசை, உடம்பை எல்லாத்தையுமே கில் பண்ணுறது இந்த நைட் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம். நைட்டுங்கிறது எதுக்கானதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடறேன். இந்த 5 to 6 hours கேப் வச்சு சாப்பிட்றோம். நைட் நேரம் அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏர்லியராக தூங்க போகிறீங்க, ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 o'clock சாப்பிட்டு முடிக்கலாம். இல்லை என்னால் வந்து சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரு 6-6:30க்கு முடிச்சிருங்க. பட் டிலே ஆகுன்ற பட்சத்தில், உங்களோட தூக்கம் டிலே ஆகுன்ற பட்சத்தில் தூங்குறதுக்கு 3 hours முன்னாடி சாப்பிடும். அப்போ என்ன ஆகும்னா இன்சுலின் பேஸுக்கு வந்துடும், டைஜஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். நைட் நேரம் டெஃபினட்டாக கம்மியான சாப்பாடு தான் சாப்பிடணும். கம்மியான சாப்பாடுன்றதை விட ஒரு வெஜிடபிள் சூப், நல்லா காய்கறி போட்டு சூப், ஃப்ரூட்ஸ் நைட் நேரம் சாப்பிட வேண்டாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிருங்க. காலையிலன்றதை விட ஃப்ரூட்ஸுக்கான டைம் மத்தியானம். நைட் ஒரு வெஜிடபிள் சூப்பு இல்லை ஏதாவது லைட்டாக கஞ்சி இந்த மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ டைஜஷன் வந்து ப்ராப்பராக முடிஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன போகிறீங்க, தூங்க போகும்போது நைட் நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா வயிற்றில் டைஜஷன் நடக்கிற மாதிரி மூளையில் ஒரு கிளியரிங் ப்ராசஸ் நடக்கும், கிளிம்ஃபாட்டிக் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளிம்ஃபாட்டிக் கிளியரன்ஸ்ன்றது மூளையில் இருக்கிற தேவையில்லாத ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், டாவ் ப்ரோட்டீன், இது மூளையிலிருந்து ரிலீஸ் ஆகும். இது தேங்கி போய் அங்கங்கே இருக்கும். அந்த மூளையில் அந்த கசன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் தேங்கி போய் இருக்கும். நம்ம விழிச்சிருக்கும்போது நம்ம விழிப்புக்கு தேவையான ஒரு கெமிக்கல் என்ன அப்படின்னா நியூரோபினெஃப்ரின் அப்படின்ற கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேக்ஃபுல்னஸ்க்கு உதவுறது. தூக்கத்துக்கு போகும்போது, தூக்கம் அப்படின்னா ஆழமான தூக்கத்தில் இருக்கும்போது, கனவுகள் இல்லாத ஒரு தூக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த கெமிக்கல் வந்து குறைஞ்சிரும். இது குறைஞ்சிது அப்படின்னா மூளையோட சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகும், நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸ். இது ஸ்ட்ரிங்க் ஆகும்போது என்ன ஆகும், பல்பிட்டேட்டிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்றது வந்து மூளையில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும். ஷ்ரிங்க் ஆகுது. ஷ்ரிங்க் ஆச்சுன்னா இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து லைட்டாக பல்பிட்டேட் ஆகிட்டே இருக்குது, பம்ப் மாதிரி ஆக்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் அங்கங்கே மூவ் ஆகுதா, இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம் வழியாக இந்த கழிவுகளை வெளியேற்றுற டைம் இது. இது வெளியேறலை அப்படின்னா நியூரோடாக்சின் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸு காலையில் எந்திரிச்ச உடனே ஏன்டா எந்திரிக்கணும் அப்படின்றது இருக்கும். அது கரெக்டான தூக்கம் இருந்துச்சுன்னா இருக்காது. எவ்வளோ நேரம் தூங்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் மெடிடேட் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. த குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன் தான் முக்கியம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கேயும் அப்ளை ஆகுது. எப்படி தூங்குறீங்கிறது தான் முக்கியம். தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஹெவியாக நல்ல ஒரு பெரிய வைட் ஸ்ப்ரெட் புஃபே டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour போய் படுத்துட்டோம் அப்படின்னா இங்கே போகிறதான்னு தெரியாமல் எனர்ஜி குழம்பி போய் 2 ப்ராசஸும் முழுசாக நடக்கிறதில்ல. இதுதான் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயும் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் காரணம். டே ஃபுல்லாக ப்ரொலாங்டாக ஒரு மாதிரியான அன்னீசினஸ் இதனால இருந்து. இப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்.
ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நம்ம சாதனை கொஞ்சம் நிறையா பயிற்சிகளை இப்போ எடுத்துருக்கிறீங்க. இந்த பயிற்சி பண்ணிவிட்டு அன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டீங்க. பட் அன்றைக்கி பயிற்சியில் இருப்பீங்க. ஈஸியாக உங்களால் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ஸுக்கும் போயிடவும் முடியும். அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றத பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிடவே போகிறதில்ல. மற்ற நாளில் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன நடக்குது அப்படின்னா 3 விதமான குணங்கள் இருக்குது. ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிறது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். ரஜோகுணம்ங்கிறது கோபம், எரிச்சல், ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஸ்டேட். தமோகுணம் மந்த நிலை, ஒரு மாதிரி மழுங்கி போயிருக்கிற நிலை, சோம்பேறித்தனம். இது எல்லாமே தமோகுணம் சார்ந்தது. இந்த தமோகுணமும் ரஜோகுணமும் பேலன்ஸ்டாக இருக்கலாமே ஒழிய இது மட்டுமே டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. யோகத்துக்கு, தியானத்துக்கு, மென்டல் கிளாரிட்டிக்கு தேவையான குணம் சத்வகுணம். சத்வகுணம் எதில் இருக்குது? நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் பத்தாது. ரொம்ப காரம் அது இதுன்னு சாப்பிடாமல் லைட் ஃபுட்ஸில் வச்சுக்கணும். காய்கறிகள், பல்சஸ், பயிறு வகைகள், இந்த மாதிரியான பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கிளாரிட்டி தானாக வரும். எப்போவுமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் டு லிவ். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஜாலியாக இருக்கலாம். எப்போவுமே ஜாலியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நம்மளவே கில் பண்ணிக்கிறது தான் பிரச்சனை. நைட் லேட்டாக எப்போவுமே சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுங்க, வெளியே போகும்போது சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? ஜீவகாருண்யம் பற்றி நான் இப்போது பேசலை. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஒரு போர் வீரர் ஃபுல்லாக வெஜிடேரியன்லேயே இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு நாள் சண்டை போட முடியாது. சோல்ஜர் ஒரு 50 கிலோ 100 கிலோ தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அவருக்கு அது பத்தாது. பிரெயின் ஆக்டிவாக இருக்கணும், மூளை தான் ஒருத்தருக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யோகத்துக்கு டெஃபினட்டாக குறைவாக இருக்கிறது நல்லது. பட் இது ஞானத்துக்கு தடை கிடையாது. என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரியான ஃபுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிறது எப்போவுமே நல்லது. இதில் நம்ம ராத்திரி சாப்பாடை சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிட்டு நைட்டு ஒரு 12 to 14 hours மினிமம் கேப் விட்றோம். தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறீங்கன்னா காலையில் 9க்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆட்டோஃபேகி மூலமாக செல்ஸும் ரெஜுவனேட் ஆச்சு. உடம்பு மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கும். இன்சுலின் ஃப்ளாட் லைனுக்கு வருது, அது பேஸ் லைன்லேயே இருந்துக்கிட்டு இருக்குது. கீட்டோன் சுரக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்கிற ஃபேட்டை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குது. இது எல்லாம் உடம்புல என்ன நடக்குதுன்னு சொன்னேன். இது மைண்டுக்கு எப்படி மாற்றம் தருது? உடம்பும் மனசும் வேறு வேறு இல்லை, இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இருக்கும். இதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் டெஃபினட்டாக வாரத்தில் குறைஞ்சது 3 நாட்களுக்கு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பாடி அதோட ஆப்டிமம் கண்டிஷனில் இருக்கும். ஒரு வண்டி நல்லா ஓடணும்னா அது ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கணும். சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தால் துரு பிடிச்சி போயிடும், திருப்பி போய் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் ஓட்டும். உடம்பு ரொம்ப நாளாக நிறையா பேர்த்துக்கு அப்படி இருக்குது. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. யார் யாருக்கு அப்படின்றது அவங்களோட ஓன் கான்ஷியன்ஸுக்கு தெரியும். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பாடி அண்ட் மைண்ட் ஆப்டிமம் கண்டிஷனில் இருக்கணும். மைண்ட் ஆப்டிமம் கண்டிஷனில் இருக்கிறதுக்கான வழி பயிற்சிகள், ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே உதவியாக இருக்கும். பயிற்சி நேரம் 2 வேலை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், அதையும் இப்போவே முடிச்சிடறேன். காலையில் எந்திரிச்ச உடனேயும் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன எதனால் அப்படின்னா, தூங்க எந்திரிச்சிருக்கிறோம், இன்கேஸ் அது ஒரு நல்ல ஸ்லீப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம காலையில் எந்திரிச்சு பயிற்சிக்கு போகும்போது ஆக்சுவலாக பிரெயின் ஒரு தூக்கத்திலேருந்து டிரான்சிஷனில் இருக்கிற டைமில் டோட்டலாக பீட்டா ஸ்டேட்டுக்கு போயிடாது, ஒரு விழிப்பு நிலைக்கு டோட்டலாக போயிடாது, கொஞ்சம் ஒரு அமைதியான நிலையில் இருக்கும். அந்த டைமில் ஈஸியாக மெடிடேஷனுக்கு போயிட முடியும். அப்படி போகும்போது என்னாகும் அப்படின்னா, பீட்டால் இல்லாமல் ஆல்ஃபா தீட்டா அப்படின்ற ஸ்டேஜுக்கு, தீட்டா ஸ்டேட்டுங்கிறது மெடிடேட்டிவ் ஸ்டேட். இந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்து டெல்டா ஸ்டேட்டுக்கு போகிறது தான். இந்த டெல்டாங்கிறது தான் ரொம்ப ஸ்லோ வேவ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க சயின்ஸில். இந்த ஸ்டேட்டில் இந்த கிளிம்ஃபேட்டிக் கிளியரன்ஸ் நடக்கும். ஸோ மெடிடேஷன்லேயும் கிளிம்ஃபேட்டிக் கிளியரன்ஸ் நடந்துடும்.
நீங்கள் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி காலையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் மூலிமா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறீங்க. இன்னும் மெடிடேட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் நார்மலாகவே கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு போனாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு சுகம் இருக்கு இல்லையா? இதை இன்னுமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த டெல்டா ஸ்டேட்டுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது போகிறத விட மெடிடேஷனில் ஈஸியாக போயிடும், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஆதிபராக கிரியா பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா ஃபீல் ஆகும். காலையில் பயிற்சி பண்ணுற வேண்டியது ஏன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ காலையில் இந்த கிளியரன்ஸ் இன்னமும் நல்லா ஆக்சிலரேட் ஆகி மைண்டை ஒரு நல்ல ஃபீலில் அந்த நாளுக்கு கொண்டு போகும்போது த டே கோஸ் குட். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனசு எங்கெங்கேயோ அலைஞ்சு அதுவாக சுவிட்ச் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறத விட, டீப் ஸ்லீப்புக்கு போகிறத விட, தூங்குறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு படுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டீப் மெடிடேஷன் நடக்காமல் போயிருந்தாலும் தீட்டா லெவல்லேருந்து நீங்கள் தூங்க போயிருப்பீங்க. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவீங்க. இதனால் நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. தூக்கம் தேவையில்லையா, ரொம்ப நேரம் தூங்க வேண்டியது இல்லையா அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உடம்புக்கு ரெஸ்ட் வேணும், ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்துட்டாலே போதும். ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் விரதம் இருக்கணுமா? அன்னைக்கு எனக்கு வேலை நிறையா வந்துருச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி ஏகாதசி விரதம்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப நேரம் காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கணும், முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு ஒரு 8 மணி நேரம் ட்ரைவ் பண்ணணும். எப்படின்ற பட்சத்தில் நான் வந்து 24 hours விரதம் இருந்தேன்னா இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் இல்லையா? சொல்லலாம் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் பி ப்ராக்டிக்கல் இன் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், ஒரு டே வரும், மாதத்தில் ஒரு நாள். இந்த 48 days நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். இந்த 48 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு ஏகாதசி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாங்க. ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் ஒரு 5 to 6 hours கேப். டெஃபினெட்லாக நோ ஸ்நாக்ஸ். அப்படி ஏதாவது உங்களுக்கு இடையில வேணும் அப்படின்னா இளநீ தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா லெமன் வாட்டர் எடுத்துக்கோங்க, சால்ட்டோடு எடுத்துக்கலாம். நோ சாலிட்ஸ் இன்சைட். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாமே, ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்லாமே, தட் இன்க்ளூட்ஸ் கேலரி, அது வேண்டாம். ஸோ இந்த கேப் ஒவ்வொரு மீலுக்கும் நடுவில் இந்த கேப்பை கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடியாச்சு ஒரு 3 hours கேப் விடுங்க. சூரியன் மறைவுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிக்க முடியல அப்படின்னா. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டிங்கன்னா பர்டிகுலர்லி நைட் டின்னர் ரொம்ப லைட்டாக இருக்கணும். ப்ரிஃபரபிளி வெஜிடபிள் சூப்பு இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டு ஏதாவது கொஞ்சமாக கஞ்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க. காலையில் மீல் வந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. எந்திரிச்ச உடனேயும் காஃபி சக்கரை போட்டு குடிக்காதீங்க. காஃபியே குடிக்கக்கூடாதா? சயின்ஸ் ப்ரூவ்ஸ் தட் காஃபி இஸ் குட் ஃபார் ஹெல்த் பட் நாட் வித் சுகர். காஃபி, பிளாக் காஃபி வித்தவுட் மில்க் அண்ட் சுகர் நல்லது. பிளாக் டீ வந்து நல்லது. உங்களுக்கு சக்கரை போட்டு காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் ட்ரை குடிங்க. இந்த கேள்வி வந்து இட் இன்க்ளூட்ஸ் கேலரி இல்லையா? சர்க்கரையில் எது நல்ல சர்க்கரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். பட் கேலரி எடுக்கக்கூடாதுன்ற நேரத்தில் ப்ரௌன் சுகர் இஸ் ஆல்சோ சுகர் ஃபார் த பிளட். இதனால தான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் முன்னாடியே எந்திரிக்கிறீங்க, அந்த டைமில் வெறும் வயிற்றோடு இருக்க முடியாது, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே வந்து காஃபி குடித்தா தான் டாய்லெட் வருன்ற மாதிரியெல்லாம் நிறையா இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக காஃபி டீ குடிக்கலாம். பட் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ வித்தவுட் சுகர். இது இல்லை அப்படின்னா சுக்கு காப்பி, அதுவும் சுகர் இல்லாமல் குடிக்கணும். கடையில் சுக்கு காப்பி அப்படின்னு சொல்லி விற்பாங்க, அதில் சுகர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிடையாது. நம்ம சுக்கு வாங்கி தட்டி ரெடி பண்ணி அகெயின் இட்ஸ் ப்ராக்டிக்கலி பிகம் டிஃபிகல்ட். அருகம்புல் ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். சுடு தண்ணி நல்லது. எதுங்கம்மா? ஹர்ப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி என்ன வேணாலும் குடிக்கலாம். எதுனாலும் உள்ளே வேறு எதுவும் சேர்த்தாதீங்க. ஆவாரம்பூ சேர்த்து குடிக்கலாம், நல்லது. ஆவாரம்பூ, சங்குப்பூ இதெல்லாம் நல்லது. ஸோ மார்னிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மீலை டெஃபினட்டாக 9 o'clock இல்லை 8 o'clock மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கேப் ஒரு நைட் மீலுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 12 to 16 hours இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஏகாதசி வர்றீங்க, அதவே திருப்பி அதே லைஃப் ஸ்டைல் கண்டினியூ பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஏகாதசி முடியுது, இந்த 48 days முடியுது. இந்த 48 daysல கிரியாவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இதை ஸ்ட்ரிக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயப்பசாமி மலைக்கு மாலை போட்டால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. மாலையை கழட்டி வச்சுட்டு போய் பண்ணிட்டு வந்து திருப்பி போட்டுக்கிற ஸ்ட்ரிக்ட்னஸை நான் சொல்ல வரல. உண்மையான பக்தியோட
இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்போமோ அதே பக்தியை நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம மூளைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு கொடுத்து ஒரு 48 நாள் ட்ரை பண்ணி அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த 48 டேஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ ஜாலியாகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அட்வைசபிள் இஸ் ஜென்ரல் அட்வைஸ், மாதம் ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸ் விட்டால் நல்லது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துடுறது நல்லது. இப்போ நான்வெஜ் எடுக்கலாமா வேண்டாமான்ற கேள்விக்கான பதில் வந்திருக்கும். திருப்பியும் அதை ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. இல்லைங்கய்யா, அது வந்து செல்ஸ் வந்து தன்னைத்தானே ரெஜுவனேட் பண்ணிக்கும், ஆட்டோஃபேகின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆக்சுவலாக நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட் இருக்குல்ல, இது வந்து ஃபியூவலாக கன்வெர்ட் ஆகும். 2 டைப் ஆஃப் ஃபியூவல் இருக்குது நம்மளுக்கு. குளுக்கோஸ் ஒரு ஃபியூவல். குளுக்கோஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. சாப்பாடு, சர்க்கரை, எந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்திங்கனாலும் குளுக்கோஸ் இருக்குது. ஃபேட் ஆப்வியஸ்லி எதில் எல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியும். நம்ம ரெகுலராக வந்து குளுக்கோஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் வந்துட்டு இந்தியன் டயட் இஸ் ஃபுல் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி. சுகர் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சுகர் என்ன ஆகும் அப்படின்னா லிவர் தான் ஆக்சுவலாக அது வந்து ப்ராசஸ் பண்ணணும், வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, இந்த சப்ளை ஸ்டாப் ஆகும்போது குளுக்கோஸுக்கு பதிலாக கீட்டோன்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். எப்படி? ஃபேட்டை சாப்பிட்றதுனால. நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் வந்து கீட்டோன்ஸாக இருக்கும். உடம்பு கீட்டோசிஸ்குள்ளே போகும். அப்போது ஃபேட் வந்து எனர்ஜி சோர்ஸ் ஆயிரும். ஸோ இதனால தான் ஃபேட் பர்ன் ஆகுது. இட்ஸ் நாட் அபவுட் நம்ம உடம்பு குறைக்கிறது, ஃபேட் குறைக்கிறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இட்ஸ் அபவுட் த ஓவரால் வெல்னஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற பேரில் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டேக் இன் டு அ கேவ் எங்கேயோ இல்லை, நம்மளுக்குள்ளேயே இருக்குது. அந்த அமைதி நம்மளுக்குள்ளேயே இருக்குது. இங்கே அமைதி இருந்துக்கிட்டோம். இந்த அமைதி மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை, இந்த ஆனந்தம் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்ட்டு முடங்கி உட்காரக்கூடாது. பயிற்சி பண்ணுறோமா, அமைதியாக இருக்கா, கிளாரிட்டி இருக்கா, the next moment you have responsibility. அந்த கிளாரிட்டியோட வாழ்க்கையை நம்ம அப்ரோச் பண்ணும்போது சாதாரண நடையா வாழ்க்கை இருக்காது. தீவிரமான அமைதித்தன்மையோட நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஒரு விட்னஸ் ஸ்டேட்டில் இருந்து வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது வாழ்க்கையோட நடை சாதாரணமாக நடையாக இருக்காது, ஸ்ட்ரைடாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆணித்தனமாக வைப்போம். வெற்றி தோல்வி எல்லாமே வரும். இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை. இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறது பாசிபிள் இல்லை. த எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ. நீங்கள் ஹாப்பினஸையும் தேட வேண்டாம், சாரோவுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லலை. யூ பி தேர் இன் வாட் எவர் சினாரியோ கம்ஸ். லைஃப் என்ன வேணாலும் கொடுக்கட்டும், யூ பி தேர், யூ பி அவைலபிள் ஃபார் லைஃப் ஹேப்பன்ஸ். Witness state தான் முக்கியம். Thanks for watching. Like, share and subscribe for more insights.